சாந்தா எனக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. ஏற்கனவே மனசுல இருக்கிறானோ ஆறாம இருக்கு. இந்த நிலையில என்னால புதுசா ஒரு சுகத்தை தேடிக்க முடியாது. நானும் கேள்விப்பட்டேன், உங்க ஃபாதர் திடீர்னு இறந்துட்டாரு. சாந்தா, வாழ்க்கையில துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் சகஜமா வந்து போற நண்பர்கள் மாதிரி. அதை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. வெயில் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குல்ல? ரொம்ப வெயில். இன்னும் சார்தானா? ஐம் சாரி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. ஏன் என்ன சந்தேகப்படுறியா? உங்க அன்பை சந்தேகிச்சா எனக்கு மன்னிப்பே கிடையாது. சாந்தா, என் வாழ்க்கையில நான் விரும்பின முதல் பொண்ணு நீதான். உன்னோட சம்மதத்தை உடனே சொல்ல வேண்டாம். ஆனா நான் சாகரத்துக்குள்ள ஒரு நாள் சொன்னா நான் நிம்மதியா சாவேன். எங்கடா வேலை? அப்புறம் சார் என்னப்பா? என்ன வேலை? நேற்று சாயந்தரமா கடை அடைச்சு நீ எங்க போயிருந்த? வீட்டுக்கு. வீட்டுக்கா? அட நம்ம இடத்துக்கு கூட வரல. சரி, இன்னைக்கு சீக்கிரமா கடை அடைச்சிட்டு போயிட்டு வந்துருவோம். வா வா. ஆமாங்கடா. நான் வரல. ஏன்? குடிக்கிறத நிறுத்திட்டேன். இது எல்லா குடிகாரனும் பேசுற பேச்சு தானே. அதுதானே நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, அந்த இரண்டாவது சம்சாரத்துடைய புத்திமதி. அந்த மெட்ராஸ் பொண்ணு இருக்குல்ல, அண்ணன் தாரே வச்சிருக்கு. அண்ணே வணக்கண்ணே. வேணாண்டா 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 வேணாண்டா. அவன் என்ன பண்ண கேளு. என்னடா கேட்ட? தப்பு. ஒரு 10 நாள் சும்மா இருந்தா துருத்து போச்சிருக்கீங்களா? கழுதுங்களா? கொதவலையை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடுவான். பாடவா போட்டீங்களா? இதை எடுத்து சந்திர எடுத்து வெளியே போட்டுக்காம வேற என்ன திருட்டு போனாங்களா? திருட்டு பாய விடுங்க. பாபா எங்க வெளியே வா.
அதை எடுத்து உள்ள வை. வேற ஒண்ணத்தை எடுத்துட்டு போலியா? சரி, அப்ப காலையில சீக்கிரமா வந்துரு. வந்துட்டியா? கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன். இந்தா சாப்பிடு. என்னடி மாசமா எத்தனை? இது என்னுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்கல, உன் சாதனைக்காக கொடுக்கிறேன். சாதனையா? ஊரே பேசுதே, உன் காதுல வேலையில? குழப்பாத, விஷயத்த சொல்லு. சாந்தா, இந்த ஊர் என் புருஷனை பத்தி பேசுறதெல்லாம் குடிகாரன், முரட, ரவுடி. அது அவருடைய பலவீனம். ஆனா இதுவரைக்கும் என் புருஷன் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததும் இல்லை, பார்த்ததா யாரும் நாக்கு மேல பல்லு போட்டு பேசினதும் இல்லை. இப்போ பேசிட்டாங்களே. அப்படி என்ன பேசிட்டாங்க? அந்த மெட்ராஸ் பொண்ணு இருக்காளே சாந்தா, அவளை தேவகி புருஷன் தான் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஊரு பேசுது. எனக்கு அது தப்புன்னு தோணல. என்ன புரிஞ்சுக்கிட்ட? உன்ன இப்படி பேசுற? உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா? தன்னுடைய புருஷனையும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து பேசுறப்போ ஒரு பொண்டாட்டி மனசு என்ன பாடுபடுங்கிறது உனக்கு புரியாது. இவ்வளவு எதனால? உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு இருந்தா இந்த பேச்செல்லாம் வந்திருக்குமா? எப்படியோம்மா என் புருஷனுக்கு ஒரு நல்ல பேர் தேடி கொடுத்துட்டேன். உங்க பேர் சாந்தா தானே? அன்னைக்கு உங்க அழுகைக்கு இறக்கம் காட்டாதானா இன்னைக்கு இவ்வளவு மரியாதை காட்டேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சாந்தா, உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தவறையும் நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக உங்ககிட்ட என் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், உங்க வார்த்தைகளால என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய தவறான மதிப்பீட்டால உன்னோட பேரு ஒழுக்கம் தவறிய பெண்கள் பட்டியல்ல ஒன்னாயிருச்சு. ஐ எம் சாரி. இனி அதை மாற்ற முடியாது. நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம். எப்படி? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வரும் நினைக்கிறீங்களா? சாந்தா, இதே 2 வருஷத்துக்கு முன்னாலன்னா நானே நடத்தி காட்டியிருப்பேன். இப்ப என்னால முடியாது. ஏன்னா நான் ஒரு குழந்தைக்கு தகப்பேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இது என்னோட வேண்டுகோள். இப்ப நீங்க இருக்கிற வேலு வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். சாந்தா, நான் எங்க இருந்தாலும் நீங்க ஒருத்தனோட நல்லா வாழறீங்கிறத கேள்விப்பட்டாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாங்க போலாம். Please, come on. வேலு, வேலு, வேலு. யாரு அது? நான் தான்ப்பா. நான் தானே. யாருங்க? ஐயா, நடு ராத்திரி தனியா நீ எங்க இரு? ஐயா, ஐயா வேலு, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க.
வேலு, சாந்தா நல்ல பொண்ணு. அவளுக்கு தகுதி இல்லாத கெட்டவங்கிற பட்டத்தை சட்டத்தின் துணையோட ஏற்படுத்திட்டேன். பிராயச்சித்தங்களுக்கு சட்டத்தில் எந்த வழியும் இல்லை. எனக்கும் எந்த வழியும் தோணல. நான் உன்னை கேட்டுக்கிறதெல்லாம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடு. நான் அவகிட்ட கோவப்படாத. நான் வரேன். குட் நைட்.